கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் இன்று நேற்றல்ல 1985ஆம் ஆண்டு முதல் 400 மர்ம மரணங்கள் நடந்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2012ஆம் ஆண்டிலேயே குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோயில் நகரம் தர்மஸ்தலா. 800 ஆண்டுகள் பழமையான புனித தலம். இங்கு மஞ்சுநாதர் கோவில் உள்ளது. அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் முதல் சாதாரண பக்தர்கள் வரை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் கோவிலுக்கு வருவது வழக்கம். தலைமுறையாக ஜெயின் ஹெக்டே குடும்பத்தினர் கோயிலை நிர்வகித்து வருகின்றனர். அதன்படி தற்போது மாநிலங்களவை உறுப்பினர் வீரேந்திர ஹெக்டே கோயிலின் நிர்வாகியாக இருக்கிறார். சிவ பக்தர்களுக்கு அமைதியை அளிக்கும் தலம் தர்மஸ்தலா. தற்போது இங்கு நடந்திருக்கும் சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தர்மஸ்தலாவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் கொலை செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் இது தொடர்பாக எவ்வித புகாரும் பதிவு செய்யப்படாததால் காவல்துறையினர் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. தற்போது வரை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அந்த வழக்கு. இந்த நிலையில் தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள், பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது வெளியாகி இருக்கிறது. கோயிலில் பணியாற்றிய முன்னாள் துப்புரவு ஊழியர் ஒருவர் தெரிவித்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஜூலை 4ஆம் தேதி முன்னாள் துப்புரவு ஊழியர் தனது வழக்கறிஞர்கள் மூலம் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த விவகாரம் கர்நாடக மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஜூலை 13ஆம் தேதி புகார் அளித்தவர் தனது அடையாளத்தை மறைத்து உடல் முழுவதும் கருப்பு துணியை அணிந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெல்தங்கடி முதன்மை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். அதில் 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரையிலான தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தினரால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்களில் சிறுமிகளும் அடங்கும். அந்த பெண்களின் உடல்களை அடக்கம் செய்யுமாறு கோயில் நிர்வாகத்தினர் என்னை மிரட்டினர், கட்டாயப்படுத்தினர். 1998ஆம் ஆண்டு எனது மேற்பார்வையாளர் உடல்களை அடக்கம் செய்ய மறுத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கூறினார். ஆனால் அவருக்கு அடுத்தடுத்து நேர்ந்த கொடூரங்கள் என்னை பயத்தில் ஆழ்த்தியது. உடல்களை புதைக்க மறுப்பு தெரிவித்தேன். ஆனால் என்னையும் எனது குடும்பத்தையும் கொன்று பிணங்களுடன் பிணங்களாக எரித்து விடுவோம் என்று மிரட்டினார்கள். அதனால் பயந்து போய் அவர்கள் சொல்வது எல்லாம் செய்தேன். தர்மஸ்தலாவை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் டீசல் பயன்படுத்தி சில உடல்களை எரிக்கவும் மற்றவற்றை அடக்கம் செய்யவும் என்னை கட்டாயப்படுத்தினர். நேற்றாவதி ஆற்றங்கரையிலும் இது நடந்தது. நான் 100கணக்கான உடல்களை அடக்கம் செய்துள்ளேன். சில குழந்தைகளை பள்ளி சீருடையில் புதைத்துள்ளேன். அதிலும் ஒரு சிறுமி 12 அல்லது 15 வயது இருக்கும். அந்த குழந்தையின் முகம் ஆசிடால் சிதைக்கப்பட்டிருந்தது. அதையும் நான் தான் புதைத்தேன். இப்படி 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, 16 வருடங்கள் புதைக்கும் வேலையை செய்தேன். அவர்கள் யாருக்குமே இறுதிச் சடங்குகள் செய்யவில்லை. அவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்யாது எனக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு தற்போதாவது இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்று எனது மனது உறுத்துகிறது. தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்துடன் தொடர்புடைய நபர்களால் குற்றங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு எனது உயிருக்கும் குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல்கள் வரக்கூடும் என்று அஞ்சி நான் அண்டை மாநிலத்திற்கு தப்பிச் சென்றேன். ஆனால் எனது மனசாட்சி என்னை தூங்கவிடவில்லை. அதனால்தான் தற்போது இதனை வெளியே கொண்டு வந்துள்ளேன். எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். சட்டப்பூர்வ பாதுகாப்பு உறுதி செய்தால் இந்த குற்றங்களை செய்தவர்களின் பெயர்களை வெளியிடுவேன். அடக்கம் செய்யப்பட்ட இடங்களையும் அடையாளம் காண்பிப்பேன். உடல்களை தோண்டி எடுக்க வேண்டும். பெண்களின் இறப்புகள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் அதிர்ச்சி தரும் தகவல்களை தெரிவித்தார். மேலும் அவர் ரகசியமாக தோண்டி எடுத்ததாக கூறப்படும் எலும்புக்கூடுகளை ஆதாரமாக கோர்ட்டில் சமர்ப்பித்தார். இதைத் தொடர்ந்து நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. அதன்படி காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பு படுத்தி சுஜாதா என்பவர் ஒரு புகார் அளித்துள்ளார். அவர் யார், எதற்காக புகார் கொடுத்தார் என்று பார்க்கலாம். பெங்களூரை சேர்ந்த 60 வயது சுஜாதா என்ற பெண்மணி 2003இல் எனது மகள் அனன்யா மருத்துவ மாணவியாக இருந்தபோது தர்மஸ்தலாவில் காணாமல் போனார். அப்போது நான் கொல்கத்தாவில் இருந்தேன்.
தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது உங்கள் மகள் யாருடனாவது சென்றிருப்பார் என்று கூறி என்னை அவமானப்படுத்தினர். கோயில் நிர்வாகிகளிடம் விசாரித்த போதும் அவர்கள் பதிலளிக்கவில்லை. இதனால் மனவேதனையில் கோயில் வாசலில் அமர்ந்திருந்தேன். அப்போது சிலர் என்னை கடுமையாக தாக்கினர். இதில் மயக்கமடைந்து 3 மாதங்கள் கோமாவில் இருந்தேன். பெங்களூரில் கண் விழித்த போது எப்படி அங்கு வந்தேன் என தெரியவில்லை. இப்போதாவது தோண்டி பார்த்து என் மகளின் உடல் இருந்தால் அதனை எனக்கு கொடுங்கள். அவளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன் என்று கண்ணீருடன் புகார் தெரிவித்தார். சுஜாதா முன்பு சிபிஐயில் ஸ்டெனோகிராஃபராக பணியாற்றியவர் என்பதால் அவரது புகாரையும் புறந்தள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று முதல்வர் சித்தராமையாவுக்கு மாநில மகளிர் ஆணைய தலைவர் நாகலட்சுமி சௌத்ரி கடிதம் எழுதியுள்ளார். மேலும் காணாமல் போனவர்கள் அல்லது இறந்தவர்கள் குறித்து குடும்பத்தினர் புகார் அளிக்கும் போது காவல்துறையினர் பெரும்பாலும் உரிய பதில் அளிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயம் முதல்வர் சித்தராமையாவை நேரில் சந்தித்த கர்நாடக வழக்கறிஞர் சங்கத்தினர் இந்த வழக்கின் விசாரணையை காவல்துறையினர் தாமதப்படுத்துவதால் ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையில் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும். விசாரணையை முழுவதும் வீடியோவாக பதிவு செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மறுபுறம் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கிய போலீசார் கடந்த ஆண்டுகளில் காணாமல் போன பெண்களின் பட்டியலை தயார் செய்து வருகின்றனர். தற்போது வரை இந்த வழக்கை எஸ்ஐ அளவிலான போலீசாரே விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தர்மஸ்தலா மீது புகார் வருவது இது ஒன்றும் புதிதல்ல. 2012 நடந்த ஒரு கொலை வழக்கின் போது கர்நாடகாவை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 1985 முதல் 400 மர்ம மரணங்கள் நடந்திருப்பதாகவும் அதில் 95 இளம் பெண்கள் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் அவை இன்று வரை வெறும் குற்றச்சாட்டுகளாகவே இருந்து வருகிறது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே போன்று தற்போது 1995 முதல் 2014 வரை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொலை செய்யப்பட்டதாக புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம் கர்நாடகா மாநில அரசு இந்த விஷயத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்று. கடுமையான அழுத்தத்தை தொடர்ந்து இன்று சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.